இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்கள் பேரிலே என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, நியாயக்கேடு இருக்கவே கூடாது. அவங்க அக்கிரமம் பண்ணட்டும், அநியாயம் பண்ணட்டும், எதிராக இருக்கிற இடத்துல நியாயக்கேடு இருக்கட்டும். ஆனால் ஆண்டவருடைய உலகத்தில் இருக்கிற சில அரசியல்வாதிகள் இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற சில பெரிய மனிதர்கள் இவ்வளவு அநியாயக்காரர்களா இருக்கிறார்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர்களுக்கு அவங்க பொசிஷன்ல அநியாயக்காரர்களா இருக்காங்க. நமக்கு சின்ன காரியத்தில் அநியாயமா இருந்தாலும் அதற்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் நீங்க ஏதாவது அநியாயம் உங்களுக்குள்ளே இருக்குதா நீங்க செக் பண்ணுங்க. நீங்க ஏதாவது அநியாயம் செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னா அவங்க கேட்கறதுக்கு திராணி இல்லாதவர்களா இருக்கிறதுனால, இல்லைன்னா உங்களுடைய அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தி, இந்த வீக்னஸை பயன்படுத்தி, மற்றவர்களுடைய பலவீனத்தை எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் நியாயக்கேடு செய்கிறவர்களாய் இருந்தால் கண்டிப்பாக கர்த்தருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென்.